ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா, போராட்டம் விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் வெடிக்கிறாங்க, போராட்டத்தை இது பண்ணுறாங்க. விஜய் பார்வதி இந்த மாதிரி பால் எனக்கு கொடு, எனக்கு வர வேண்டிய பால் வரணும் அப்படின்ட்டு அடாடாடா அநியாயம் பண்ணுறாங்க. சரி, ஓகே, விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு நான் குடிக்க வேண்டிய பால் நான் குடிக்கல, என்னுடைய பால் பங்கு இருக்குல்ல, அதை நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஓகேன்றாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சா, முடியும் போது கனிய ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி உங்களோட விஷயங்கள் நீங்கள் கொடுப்பீங்க? ஆனால் அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நாங்கள் 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி 15 பேருக்கு அதை நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 1 லிட்டர் பாலில் 2 லிட்டர் அந்த இது அதை 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 15 பேர், அட்டேங்க அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை அதில் ஒரு பங்கு தான் நீங்கள் வீணாக கொடுக்கணும். ஆமாம், இப்போ இவங்க இதுலேருந்து எவ்வளோ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆடா பாவிகளா, என்னையாது இதுலேயும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி, சரி இப்படி கொடுத்துடலாம், ஏன்னா என்னுடைய பங்கு நான் உனக்கு கொடுக்குறோம்னு சொன்னோன்னே அவங்க சைலண்டானாங்க. அது எப்படியோ தண்ணியை கொஞ்சம் ஊற்றுறாங்களோ, நிறைய ஊற்றுறாங்களோ, இல்லை பாலில் தண்ணி ஊற்றுறாங்களோ, இல்லை தண்ணியில் பாலை ஊற்றுறாங்களான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு கிச்சனில் எதுவுமே தெரியாது, இங்கே எவ்வளோ தண்ணி ஊற்றுக்கும் தெரியாது. சரி, எவ்வளோ தண்ணி ஊற்றணும் நீங்களே சொல்லுங்கள் புஷ்டாங்க விஜய் பார்வதி. சரி, எவ்வளோ ஊற்றணும்? இல்லை, அது ஊற்றும் போது தான் தெரியுமா? ஊற்றும் போது தான் தெரியுமா? என்னையா இது அக்கப்போராக இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. இவங்க மத்தியில் வாழ்கிறதே ஒரு பெரிய சாதனை. ஒரு வாட்டி வியானா சொல்லியிருப்பாங்க, இவங்க மத்தியில் வாழ்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், அதுதான் என்னோடய சாதனையை நான் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் பார்வதி, அதுவும் குறிப்பாக இந்த கனி, சபரி, திவ்யா, அதுக்கப்புறம் யார் எஃப்ஜே, முக்கியமாக இவங்க தான் மெயின். இந்த விக்ரம், இவங்க மத்தியில் அவங்க அந்த வீட்டில் சர்வே பண்ணுறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இவங்கள விட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணணும், கண்டென்ட்டை கொடுக்கணும், எல்லா விஷயங்களும் அதுக்கு அடுத்தபடி தான். ரொம்ப கஷ்டம். எது எப்படியோ அந்த போராட்டமும் முடிவுக்கு வந்துச்சு. இவங்களும் அப்பா தெய்வமே எப்படா இது முடியும்னு, இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களே உட்காந்து சாப்பிட போகிறாங்க. ரைட். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ போட்டு பொலகாடு காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கப்புறமும் நாளை காலையில் யாராவது இவங்களை தப்பாக சொன்னாங்கன்னா அப்போ தான் இருக்குது இந்த அம்மாவோட சுயரூபத்தை பார்க்க போகிறாங்க. ஏன்னா அதனால தான் இன்றைக்கி விஜய்கிட்டே சொல்லியிருந்தாங்க காலையிலேயே, இங்கே பாரு, இன்றைக்கி நம்ம என்ன வேணால் சரி, நான் இன்றைக்கி அடித்து தூக்க நாளைக்கு பாயிண்ட் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி விஜய் கூட நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு இவங்களுக்கு சாதகமாக வருமா, இல்லை சாமாஸ் கோடுக்கு எப்படி ஒரு பெரிய அநியாயம் நடந்துச்சோ அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.